வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மலையாளம் க்ரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க ஆஃபீஸர் ஆன் டியூட்டி படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குகிறார் ஜீத்து அஷ்ரஃப் அவர்கள். இந்த படத்தில் வந்து 2-3 பேர்கள் வந்து கதையை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நயட்டு, அப்புறம் வந்து அஞ்சம் பத்ரா, அந்த படங்கள்லாம் எழுதின அதே ரைட்டர்ஸாக இந்த படத்தில் ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படமானது குஞ்சச்சொப்பன் அவர்கள் லீட் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிரியாமணி பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஜிதேஷ் அவர்கள், ஜெகதீஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட க்ரைம் த்ரில்லராக வந்திருக்கு, இந்த படம் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. நம்ம குஞ்சச்சொப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஐ இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஷனில் வந்து வந்திருக்காரு. வந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுறாரு. அதாவது செயின் வந்து ஃபோர்ஜரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஜெகதீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் கண்டக்டராக இருக்கார். அவர் வந்து ஒரு இடத்துல வந்து நகை அடகு வச்சுருக்காரு. ஆனால் இங்கே நகை அடகு வச்ச இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இவர் வந்து கொடுத்த நகையை வந்து இந்த நகை போலி நகை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே அதை சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவர் அந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ணுறாரு. இவர் அந்த கேஸில் இன்வால்வ் ஆனார். ஸோ இவருக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் பண்ணும்போது அந்த தங்கம் வாங்கினார் இல்லையா ஜெகதீஷ், அவரோட பொண்ணு வந்து ஒரு மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. அதாவது ஒரு பிளாக்மெயில் முறையில் இறந்துடுறாங்க. இவருக்கு வந்து அந்த விஷயம் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இவரோட பொண்ணும் பிளாக்மெயிலில் தூக்கு போட்டு இறந்துருது. ஸோ அதனால் இவர் இந்த கேஸை வந்து பர்சனலாக எடுத்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ ஹேண்டில் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரிவீல் ஆனதில் என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்ற நோக்கி தான் அந்த படத்தினுடைய கதைக்களம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்லோ பரி தான் இருந்தாலுமே அந்த க்ரைம் த்ரில்லர் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு நம்மளை வந்து கமிட் பண்ணிடுறாங்க. அது பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரைம் த்ரில்லராக போய் இந்த படம் திடீர்னு பார்த்தா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக போயிடுச்சு. எனக்கு வந்து அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அது நல்லா இருந்துன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா போயிருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு வேட்டையாடு விளையாடு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா வேட்டையாடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தது. ஏன்னா ஒருத்தரை மட்டும் பர்டிகுலராக கொள்ளுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலி கொள்ளும் போது ஓகே இவங்க சைக்கோ கொலைகாரமாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒருத்தனை மட்டும் தான் டார்கெட் பண்ணால் பார்த்தா 2-3 பேரை டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அந்த டார்கெட் பண்ண எல்லாருமே ஒரு விஷயத்தில் இன்வால்வ் இருப்பாங்க. அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்னால அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ அது எல்லாத்தையும் போட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதையை இது உள்ளே வந்துடும். அது வந்து எனக்கு அக்செப்டபுளாக இல்லை. ஏன்னா நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சது ஒரு கட்டத்தில். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு, அதாவது நம்மளே ஒரு க்ரைம் த்ரில்லர்ன்ற மூமெண்ட்டில் கொண்டு வந்துட்டு திடீர்னு பார்த்தா ரிவெஞ்ச் ஸ்டோரியை கட்டுறது வந்து டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த படம் நான் பார்த்துட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சது. அதேமாதிரி நிறைய பேர் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு. அந்தளவுக்கு பெருசாக சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு படத்தில் வந்து பெருசாக எந்த விஷயமும் ஒர்க் அவுட் ஆகலை. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப லென்த்தி சீன்ஸாக இருந்தது நிறைய இடங்கள். இங்கேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ணி போவாங்க, அப்புறம் வந்து பெங்களூர்லேருந்து ஒவ்வொரு பப்பு கிப்புலாம் காட்டுவாங்க. அதோட சீன்ஸே பார்த்திங்கன்னா படத்தில் ரொம்ப நாள் லென்த்தியாக காட்டுவாங்க. ஒரு 5-6 நபர்கள், அந்த 5-6 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் இதுக்கு மர்டர் இது பண்ணியிருப்பாங்க. அதில் பெண்களும் இன்க்ளூடு. அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேட்டையாடு தான். வேட்டையாடுலேருந்து 2 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து 5-6 பேர் இருக்காங்க. அண்ட் நான் மகானோட படத்தினுடைய ரெப்ளிகாவும் ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம சாதாரணமாக நினைப்போம், ஆனால் சாதாரண நினைக்கிறவங்க எல்லாம் பவர்ஃபுல்லாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஈவன் மலையாளத்தில் இப்போ ரிலீஸ் ஆன பனிப்படமும் அப்படி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரெகுலராக பார்த்த படம் தான். ஸோ இவங்க வந்து க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வர வச்சுட்டு படத்தை வந்து நம்மளை வேறு மாதிரி கொண்டு போய் திசை திருப்புறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தோட பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்ஸ் விஜய் அவரோட பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் படம். சோர்வான சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே அவரோட மியூசிக் தான் பம்ப் அப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஒர்க் நல்லாவே பண்ணியிருந்தார். அதுமாதிரி சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங் கட்டாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் குட்டாகவே இருந்தது. குஞ்சச்சொப்பன் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுக்கும்போது அவரோட நடிப்பு ரொம்ப நல்லாவே இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. முக்கியமாக தன்னுடைய பெண் வந்து டெத்தாகி ஹேங் இருக்கும்போது அவர் வந்து கொடுக்குற ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ரொம்ப அதகலமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாரடைப்பு ஆன ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகடு போலீஸ் மாதிரியும் கொடுப்பாரு. அந்த சீக்வன்ஸில் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தார். ஆனால் அவருக்கு ஹீரோயிசம் பெருசாக சூட் ஆகலை. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு வகையான ஹீரோயிசம் காட்டுவார். அந்த டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கூட சரி, ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி காட்டுவாங்க. அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து காட்டாமே இருந்திருக்கலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஓகே இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி விட்டுருக்கலாம். அதை வந்து மறுபடியும் வந்து காட்டி அதில் வந்து திருஷ்யம் படத்தினோட கிளைமேக்ஸ் மாதிரி எப்படியே கண்ணுக்கு ஃபோக்கஸ் வைக்கிறது வந்து எனக்கு பெருசாக அக்செப்டபிள் இல்லை. மற்ற சகநடிகர்கள் ஜெகதீஷாக இருக்கட்டும், இல்லை இப்போ பிரியாமணியாக இருக்கட்டும், இல்லை மற்ற இன்ஸ்பெக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சரி, எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தினுடைய மைனஸை நான் கருதுறேன் என்னென்னா, இந்த படம் வந்து எதை நோக்கி நகருது அப்படின்றத ஒரு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. நாம் நினச்சிருந்தோம் இது வந்து ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா பெண்களை வந்து வீடியோ எடுத்து துன்புறுத்தி ஒரு பசங்க இருக்காங்க, அந்த குரூப்பை பற்றி அவங்கள சேஸ் பண்ணுற கூட கதை மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படி பார்த்தா
சேடு பாட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கதையான வரும். ஸோ படத்தில் வந்து செக்மெண்ட்டாக கதைகள் நகரனால நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணோம், அதாவது மொத்தத்தில் ஒரு நாட்டு கொடுக்குறாங்க, அந்த நாட்டு பெருசாக சர்ப்ரைசிங்காக இல்லை பெருசாக ரிவீலாக நடக்குதா பார்த்தா அந்த மாதிரி பெருசாக ரிவீலாக அந்த மாதிரி நடக்கலை. ஸோ அது ஒரு ஏமாற்றமாக எனக்கு இருந்தது. ஏன்னா இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இதில் தான் நடந்திருக்க முடியாது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு பஸ்ஸை வச்சு காட்டுவாங்க, அந்த பஸ்ஸை வச்சு காட்டுற ஒரு விஷயம் மட்டும் சீக்வன்ஸ் மட்டும் நல்லா இருந்தது. அதில் எத்தனை பேர் இன்வால்வ் ஆனாங்கன்றதை ஒரு முடிச்சு கழட்டும் போது அந்த விஷயம் நல்லா இருந்தது. மற்றபடி வந்து எனக்கு வந்து பர்சனலாக இப்பயும் சொல்கிறேன், வேட்டையோ இல்லை நான்மகனாவோ இல்லை பனி படத்தையோ பார்த்த மாதிரி தான் ஒரு ரிப்ளிகா படம் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. அதோட மேக்கிங் வைஸ் தான் அந்த படம் வந்து எனக்கு ஃபுல்லாக. அதனால் நீங்கள் மேட்டையோட மைண்டில் வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும், இதுவும் தான் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி. அதேமாதிரி படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக். அந்த எனிமீஸ் குரூப் இருப்பாங்களே, அவங்க வந்து 2-3 தடவை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு சிசிடிவி ரெக்கார்டும் இருக்காது. பெருசாக எப்படி சொல்கிறது, அவங்கள ஈஸியாக பிடிக்க முடியாத மாதிரியே எல்லா சீக்வன்ஸ் போய்ட்டுருக்கும். அவங்களுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இவங்க தேடி போயிட்டு இருப்பாங்க, ஒரே ஒரு பாசிபிலிட்டி காட்டுவாங்க. ஒரு ஸ்டோரில் வந்து அந்த பொண்ணு ஜீன்ஸ் மாற்றிட்டு போவோம், வேறு ஒரு ஜீன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி அதை வச்சு பெருசாகவும் தேடவும் மாட்டாங்க. ஸோ அது வந்து பெருசாக ஏற்புடையதாக இல்லை. ஸோ இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்கும் இந்த படத்தில் நிறையா இருந்தது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெரி குட் அப்படின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப எதிர்பார்த்து போவேன்னா பட் ஓகேவாக இருந்தது. எனக்கு ஒரு கட்டத்தில் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பரை இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FT with மோஹி.